அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாத பலன். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய தை மாத பலன் தான் அம்மன் அருள் டிவியில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அம்மனருடைய அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையணும்னு சொல்லி பொங்காலம்மன்ட்ட நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை. தை மாதம் சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதம்ங்கிறாங்க. சூரிய சங்கராந்தி பொங்கல் சொல்லுவாங்க, சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அதை சூரிய பகவானுக்கு தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம். அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை, தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள். இது 3 தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள். நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான். இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பகல் பொழுது அப்படிங்கிறாங்க. இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு, இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது. அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலையும் விசேஷமா இருக்கும். திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இதுல இந்த 3 விசேஷங்கள் பொங்கல் விழாக்கள்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அடுத்து இதை வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தை பொங்கல் தான். அடுத்து வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா தை பூசம். தை மாசத்துல கரெக்டாக பாருங்க, தை மாசம் 11ஆம் தேதி தை பூசம். முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள். எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் எதுனா அந்த தை மாசம் பூசம் தான். அப்ப தைப்பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு, அனைவருமே ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் கடவுளை முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும். தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான். இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம், இறந்தவங்க தோஷம் இருக்கு, எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை, வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அமாவாசை. தை மாசம் 26ஆம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அமாவாசை தை அமாவாசை. இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள். இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்காண்டி நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடற்கரை ஓரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் பெறணும். அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினானது அமாவாசை, புரட்டாசி மாசம், அந்த 3 அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க. அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும். இப்ப இந்த 12 ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போம், இதுல விசேஷ காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 6 மூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 8ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. 10ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதுல தேய்பிர முகூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிர முகூர்த்தம் 18ஆம் தேதி தை மாசம் வருது. 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. அதே மாதிரி 25ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தேய்பிர முகூர்த்தம் வருது. இதுல 3 வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிர முகூர்த்தம் 3 முகூர்த்தம் வருது. இதுல கடைசியில 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் 28ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இந்த முகூர்த்தம் தான். மொத்தம் 9 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமண முகூர்த்தங்கள் இருக்குது. எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள், வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலா ராசி. இதுலேயுமே நீதி நேர்மையாக உள்ள ராசியை இந்த துலா ராசியை எல்லாரும் சொல்றாங்க. நீதி நேர்மையாக உள்ள குணங்கள் இந்த துலா ராசி என்பவர்கிட்ட நிறைவேற்ற இருக்கும். அன்புக்கு
அடிபணிஞ்சு போகக்கூடிய நபர்கள் துளாராசியை எடுத்துக்கலாம். பொதுமக்கள் சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் இந்த துளாராசிக்காரங்க தான். தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் இந்த லக்னம், இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள் யார சொல்லணும்? இவங்களை தான் சொல்லணும். அதாவது நாகரிகமா வாழக்கூடிய நபர்கள், டீசெண்டா நாகரிகமாக உள்ள நபர்கள் யாருன்னா இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஒரு மதிப்பு மரியாதை தன்மானம் இது எல்லாமே நிறைய விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. கடுமையான உழைப்புக்கு காரகர் யாரா இவங்க தான். உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீடு, இடம், பூமி, தன்னுடைய குடும்பம் இது மாதிரி நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது சரராசி. இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை யார் எது பேசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களுடைய சிந்தனையே அதை அடைஞ்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே. அது மட்டும் இல்லாமங்க பெரிய தொழிலதிபர்னா பாருங்களேன், இந்த லக்னமா இருப்பாங்க, இந்த ராசியா இருப்பாங்க. கடுமையான உழைப்புக்கு இந்த ராசியை நம்ம சொல்லணும். கலை இசையில நிறைய ஆர்வம் இருக்கும். ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அதை அப்படியே ரொம்ப அதை உணர்வு பூர்வமா பார்க்கக்கூடிய கேரக்டர் இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தா. அப்படிப்பட்ட துலார் லக்னம் துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், வருட பலன் கொடுக்குறோம். எல்லா பயிற்சியும் பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. குரு வாரிசு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது. அதுவும் துளாராசி என்பவர்கள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததே நீங்க தான். குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு. உங்களோட ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க. நான் என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணி ஆன்மீக சிந்தனை கெட்டதா இருந்தால் நல்லதா போய் மக்களுக்கு சேரணும். அதான் என்னுடைய ஆசை. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த உலகத்துல கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அது உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான் அந்த கர்ம வினை எப்படின்னு பாக்குறது. நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் பலவினமோ அந்த ஒளிகள் அந்த நேர டைம் வரும்போது அந்த பாதிப்பை அவர் சந்திப்பார். பாதிப்பை தடுக்க முடியாது. ஒரு விஷயம் நடக்கலாம் அதை தடுக்க முடியாது. பரிகாரம் மூலமாக பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம். இவ்வளவுதான் பண்ண முடியும் பரிகாரம் மூலமாக. அப்போ நம்முடைய விதிஜாதகங்கிறது மெயினான விஷயம். இது கோச்சாரங்கிறது உடல், விதிஜாதகங்கிறது உயிர். அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனால எல்லா வீடியோ சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க. நீ ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. படிப்புகள் இத்தனை வயசுக்கு அப்புறம் இதுக்கு ஸ்டாப்பா வரும்னு சொல்லுவாங்க. இவருடைய கூட பிறந்த சகோதரர் இதுக்கப்புறம் சரியா இருக்காது ஏதோ சொல்லுவாங்க, திசாபுத்தி எது சொல்லுவாங்க. அதனால நம்முடைய பிறப்பு ஜாதகங்கிறது ஒரு மெயினான விஷயம். அப்ப ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. எல்லாமே நிறைய அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். இது ஒரு பொது பலனாக கொண்டு போங்க. விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி எடுங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். இப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்காங்க பார்ப்போம். இதுல இந்த மாதத்துல பொதுவா பாருங்க, உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க 3ஆம் பாவகத்துல துளாராசி என்பவர்களுக்கு. அடுத்து 4ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார் மகர ராசியில. தை மாசம் மகர ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். 6ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசியில. அடுத்து பார்த்தா உங்களுக்கு 7ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் வக்ர நிவர்த்தி ஆகி. அடுத்து 12ஆம் பாவத்துல கேது பகவான். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறமா ஒரு 3 கிரக பேச்சு வருது. அதாவது 18ஆம் தை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து நேராக 4ஆம் பாவத்துக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தை மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மகர ராசிக்கு உச்சமாக போயிட்டு. அடுத்து 28ஆம் தேதி சுக்கிர பயிற்சியும் சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகி நேராக 4ஆம் பாவத்துக்கு போயிடும். மற்ற கிரகம் எல்லாமே அதே அமைப்புல தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த நேர காலங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான் 3ஆம் பாவத்துல முயற்சி வெற்றியில போய் உட்கார்றாரு. அப்ப எல்லாமே 3ங்கிறது என்ன? வெற்றி, சிறு சிறு பயணங்கள், நண்பர்கள், பழக்க வழக்கம், இதான் 3ஆம் பாவத்தை சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய நல்ல விஷயத்த உங்களுக்கு உண்டு பண்ண போறான்னு அர்த்தம். தடைகள் இனிமே இல்லை. தடைகளை தாண்டி நம்ம வெற்றி வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு. இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் இனிமே தாமதம் இல்லாம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறேன்னு சொல்லி காட்டுறாரு. ஏன்னா துளாராசிக்கு நிறைய பேருக்கு எதிரி, பகை, கடன், குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. 1.5 வருஷம் கேது பகவான் உங்களை செஞ்சு வச்ச வேலைகள் பல வேலைகள் உங்களை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகந்து இல்லாத நிம்மதிக்கு உங்களை தள்ளி இருப்பார். நிறைய பேர் எடுத்து பாருங்க, சரியான ஒரு அமைப்பு இருந்திருக்காது. ஒண்ணு வேலை உத்தியோகத்துல பிரச்சனையை பார்த்திருப்பீங்க, நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு சில தடைகளை பார்த்திருப்பீங்க,
குடும்பத்துல ஒரு சரியான ஒரு அனுகூலங்கள் இருந்திருக்காது. உங்களுக்கு எல்லாமே ஒரு திருமண தடைகள், திருமண பிரச்சனைகள், எல்லாமே ஒரு வம்பு வழக்கு தடைகளை பார்த்திருப்பீங்க. இனிமே அந்த தடைகள் இருக்காது. நிறைய தடைகளை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுது. துளாராசி சொல்லி வச்சு அடிக்கலாம். இனிமே போகக்கூடிய பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையா கொண்டு போறாரு உங்களை. நீங்க இனிமே தோல்வியை நினைக்காது, இனிமே ஜெயிக்கக்கூடிய வேலையை நினைச்சு சிந்திச்சு பயணிங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர உங்க ராசி அதிபதி சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறாரு. 4ஆம் இடத்துல இன்னும் போயிட்டாருன்னா பலமா இருக்கும். சனி பகவானுடைய வீட்டுக்கு போனா இன்னும் யோகம் உங்களுக்கு 28ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, தை 27 அப்புறம் பாருங்க, எல்லாமே சக்சஸ் ஆகும் பாருங்க. இனிமே பாருங்க, என்னை பொறுத்தவரையும் பாருங்க, உங்களுக்கு வருமான அதிபதியோட சேர்ந்து உட்காந்துட்டாரு. வருமானங்கள் இனிமே திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். என்ன வரையும் பொருளாதாரங்கிறது தடைபடாது. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணத்துல உள்ள தடைகள் நீங்க போகுது. திருமண பேச்சு நிறைய பேர் தை மாசம் பிறந்தவனே பேசிதான் ஆகணும். என்னை பொறுத்தவரையும் திருமணத்துக்கு சூப்பரான நேரம் இந்த நேரம். இதை பயன்படுத்திங்க. திருமணம் தடைகள் தாமதங்கள் கிடையாது. திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்க போறார் துளாராசி அன்பர்களுக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். எவ்வளவு ஒரு கோர்ட்டு கேஸ் வம்போல கலைஞ்சாலும் சரி, இனிமே அலைய மாட்டீங்க. கேது விலகிட்டாரு, ராகு விலகிட்டாரு. அப்ப என்னங்க திருமணத்துல பிரச்சனை? இனிமே எதிர்த்து நின்று நீங்க அடிக்கணும் எல்லாரையும். திருமண சம்பந்தப்பட்டத்துல கணவனுடைய ஒற்றுமையா இருந்து ஆனா அனுகூலமா இருக்கும். 2வது திருமணம் சக்சஸ் ஆகும் பாருங்க. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்ப கிடைப்பாருங்க, குழந்தைய கொடுப்பாருங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும், இனிமே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வந்துடும். ஜாதகத்துல மட்டும் திசா புத்தி மட்டும் நல்லா நடக்குதா மட்டும் பார்த்துக்கிட்டு போய் எடுங்க பலனை. கரெக்டா ஒடியாரு உங்களுக்கு. அப்ப திருமணத்தில் உள்ள தடைகள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்குது. கமிஷன் ஏஜென்சி எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க தான் ராஜா. இனிமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும். மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறைகள் சூப்பரா இருக்கும். மோட்டார் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே அனுகூலமா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த தொழிலாம் பாருங்க சூப்பரா இயங்குறோம். என்னை பொறுத்த தொழில இனிமே தடையே கிடையாது. தொழில சொல்லி வச்சு நீங்க அடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதியோட 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து இருக்கும்போது இங்க தொழில்கள் நல்ல லாபத்தை கொடுக்கணும். ஏன்னா 3ஆம் பாவத்துல வந்து 9ஆம் இடத்த பாக்யஸ்தானத்தை செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் சேர்ந்து பாக்குறாங்க. அப்ப தொழில லாபத்தை பார்க்கணும். அப்ப புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணா தொழில்கள் சூப்பரா இருக்கும். தொழில் தடை இல்லை. இனிமே நீங்க தான் தொழில கிங்கு அப்படி சொல்லணும். உங்களை பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போதுன்னு காட்டுறாரு. அப்ப நம்ம நம்பி இப்ப இறங்கலாமா? தை மாசத்துல ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க, தொழில ஸ்டெப் எடுத்து வைங்க. இனிமே நீங்க தாங்க ராஜா. ஜெயிக்கலாங்க. இனிமே போகக்கூடிய பாதை எப்படி? சிங்கமான பாதை, ஒரு சிறப்பான ஒரு பாதையை பயணிக்க போறீங்க. வெற்றியை நோக்கி போறீங்க. தொழில் ரீதியாக தொழில நல்ல லாபத்தை கொடுக்க போறார். பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போய் காட்டுறாரு. உத்தியோக உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே உங்களை தேடி அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு நிறைய பேர் பாருங்க வேலையே கிடைக்கல, வேலை உத்தியோகமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னதான் பண்றது? பாக்குற வேலையும் சரியா இல்லை. வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிக்கு இருந்து எனக்கு ப்ரெஷர், அதாவது மேல் அதிகாரிட்டு இருந்து நிறைய ப்ரெஷர். உத்தியோகத்துல வம்பு வழக்கு இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இல்லாம இருக்கவே முடியாது. ஒண்ணு உங்களுடைய நண்பரே உங்களை தள்ளிட்டு அவர் மேல போயிருப்பாரு. வேலை பார்க்குற இடத்துல நீங்க ஒன்னா வேலை பார்க்க, அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது. எல்லாமே வேலை உத்தியோகத்துல தடைகளை பார்த்திருப்பீங்க. நம்பிக்கை துரோகத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க துளாராசி என்பர்கள். அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு இப்ப கொடுப்பீங்க பதில். நல்ல உத்தியோகத்துல உயர் பதவி, நீங்க பார்த்த வேலையோட உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் தேடி வரும். குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை பார்க்கறதுனால. அது மட்டும் இல்லாம பாக்கியாதிபதி நேரம் 3ஆம் வெற்றி ஸ்தானத்தை ஏறி நேரம் உங்க ராசியை பார்க்கிறாரு. அப்போ உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய கம்பெனில ப்ரமோஷன் வெயிட் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்துல தடை இல்லை. எந்த ஒரு பிரச்சனை தான் நீங்க பேஸ் பண்ணுவீங்க வேலை உத்தியோகம் சம்பந்தமாக. அது அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனம் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல அனுகூலம் உண்டு. வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் மாத்தணுங்கிற பிளான் இருக்கா? இப்ப இறங்குங்க பிளானை இப்ப மூவ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஏன்? செவ்வாய் போய் உச்சமாக போறாரு 4ஆம் இடத்துல. சூரியன் 4ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. 11ஆம் வீட்டு 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப பணத்தை வீட்டுல போடலாமா, வண்டியில போடலாமா, வாகனத்துல போடலாமா? பிளான் இருக்குமே. இப்ப தூக்கி கொண்டு போடுங்க அந்த பணத்தை.
சக்சஸ். வீடு, இடம், வண்டி, வாகனத்துல பணத்தை போட்டா அப்ப லாபம் உண்டு. அப்ப அதுலதான் நீங்க பண்றாப்புல ஒரு மைண்ட் செட் கொண்டு போயிடுவாரு. தை மாசம் பிறந்தவொடனே வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, வாகனம் வாங்கலாமா, கண்டிப்பா வெற்றி உண்டு துளாராசி என்பர்களுக்கு. இதுல போன்றவங்க தைரியம் வரலாம். யாரும் கட்டிடத்துறை வேலை பாக்குறீங்களா, நீங்க தாங்க ராஜா. கட்டிடத்தை இன்ஜினியர் வேலை பாக்குறவங்க சூப்பரா இருக்கும். இரும்பு தொழில் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. வாகனம் மாத்துறது, வண்டி வாகனம் பிசினஸ் பண்றாங்க, டிரைவர் வேலை பாக்குற அனைவருக்குமே நீங்க உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாசத்துல பாருங்க வரும் பாருங்க. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. படிப்பு கல்வி, மாணவ மாணவிகள் கல்விகள் தடைகள் கிடையாது. கல்வியில இன்னுமே உங்களுக்கு தடையே கிடையாது. நிறைய ஒரு வெற்றி தான் படிப்பு கல்வியை காட்டுறாரு. எதனால? 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல புதன் சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் நேரா சேர்ந்து 9ஆம் பாவத்தை பாக்குறாங்க. எடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டா இன்னும் கல்வி ஸ்தானம் பயங்கரமா இருக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறம் கல்விகள் படிக்காத குழந்தையோட படிப்பு கல்வி மிகப்பெரிய யோகத்தை புதன் பலமாகிறாரு. 11ஆம் வீட்டு கூட சேர போறாரு. சூரிய புத ஆதித்ய யோகத்துல போய் நிப்பாரு. எப்ப? 18ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போயிருவாரு. அரசாங்க எக்ஸாம் எழுதி எழுதி கலைச்சு போயிருக்காங்க பாருங்க. இப்ப எழுதுன அரசாங்க எக்ஸாம் ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட். நீ எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். எதையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அரசாங்க வேலை சம்பந்தமாக. அரசாங்க வேலையில மறுபடியும் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா உண்டு. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், குழந்தை கிரகம் சூப்பரா இருக்கு. நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். தந்தையுடைய ஆயுள், தாயுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும், இனிமே இருக்காது. இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய பேர் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரியாகும். வேலைக்காண்டி புதுசா அப்ளிகேஷன் கொடுத்து உங்களுக்கு வேலை ரிசல்ட் இப்ப வரும். ஜனவரி மாசம் வரணும், வந்து ஆகணுங்கிற அமைப்பு உண்டு. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு. அதே மாதிரி பாருங்க, அரசியல் தொடர்பு, அரசியல் சார்ந்த விஷயத்துல பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அரசாங்கம் அரசியல் தொடர்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிறப்பான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க உடல் ரீதியாக. இனிமே மருத்துவ செலவு இல்லை. நிறைய பேருக்கு சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டாரு. உங்களுடைய ராசி அதிபதி வெற்றியில போய் நிக்கிறார். அப்ப இங்க உடல் உபாதைகள் இல்லைன்னு சொல்லி காட்டுறாரு. அதே மாதிரி பாருங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்ல அனுகூலமா இருக்கும். ஐடிஏ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, அழகு சாதன பொருட்கள், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கவங்க, நகைக்கடை பிசினஸ் பண்றவங்க, ரெடிமேட் சொந்தமா துறையில உள்ளவங்க, துணிக்கடை எல்லாமே, ஜவுளி ஸ்டோர்னா பாருங்க பயங்கரமா இருக்கும். இன்க்ரீஸ் ஆகும். இனிமே நீங்க பணமோ, அதுவும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஒரு இன்கம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் வச்சு குடும்பத்துல சிறப்பாக இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்க ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் லாட்ரி யோகம் இப்ப உண்டு. எதனால உண்டுன்னா, 11ஆம் இடத்தை சூரிய பகவான் நேரா பாக்குறாரு. 11ஆம் வீட்டு இடத்த 11ஆம் வீட்டு அதிபதியை பாக்குறாரு சூரிய பகவான். அப்ப அதனால பெருங்கொண்ட பணம் வெளிநாடு வெளியூர்கள்லாம் கிடைக்கணும். அதனால லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையானோ ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பெண்கள் நிறைய ஒரு வெற்றி பாதை நோக்கி நம்ம தைரியமாக நீங்க பயணிக்கலாம். நல்ல ஒரு அனுகூலத்தை பெண்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குற. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். அதனுடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குண சிந்தனை நண்பர்கள் யாரா சித்திரை நட்சத்திரக்காரர் தான். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே தைரிய குணம், தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. விடாமுயற்சி, எந்த வேலை கொடுத்தாலும் சரி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடி போய் பார்ப்பாரு அவர். சித்திரத்துல பிறந்துட்டாவே பதஷ்ட குணம் இருக்கும். அப்படியே பட்டாசு மாதிரி பரப்பாப்ல சித்திரையில பிறந்துட்டாவே. ஆனா தைரியத்தை விட மாட்டார். இவரோட குடும்பம், வருமானம், மனைவி, கணவன் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். குடும்பத்தை ஒரு ஒழுக்கமான ஒரு தன்மைக்கு எடுத்துக்கூடிய நபராக இருப்பார். எப்போதும் வருமானம் இன்கம்ஸை பத்தி தான் இவருடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். இவருடைய பேச்சு பயங்கரமா பிடிவாத பேச்சு இவர்கிட்ட அதிகமா இருக்கும் பாருங்க. இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க. நீங்க யாரெல்லாம் கட்டிடத்துறையில இருக்காங்களோ சூப்பரா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில உள்ள வேலை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும். போலீஸ் துறை சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை பட்டையை கிளப்புவாங்க. மருத்துவத்துறை நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி, மாணவ சித்திரத்துல பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்றேன். கல்விகள் தடைபடாது. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, கண்டிப்பா உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுற யோகம் நிறைய பேருக்கு வருது. வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதுல நீங்க பணத்தை இன்வாய்ஸ் பண்ண போறீங்க. வண்டி மாத்தணும், வாகனம் மாத்தணும், வீடு மாத்தணும்,
இந்த பிளான் தான் தைரியமா நீங்க பண்ணிக்கலாம். 22 அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிதான் ஆகணும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். தொழில் ரீதியா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. மாணவ மாணவிகளும் பாருங்க சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு. உடல் தொந்தரவு இனிமே இருக்காது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய நபர்கள். இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா பெருசா சிந்தனையாளர்கள் யாருன்னா இவங்க தான். ஏன்னா அவங்க ராகுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க. இதுலயுமே நம்ம பெருசா தொழில் பண்ணணும், பெருசா பிசினஸ் பண்ணணும், நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஆடம்பர சிந்தனை உள்ள நபர்கள்னு இவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் இனிமே எதிரியே இருக்க மாட்டான்னு சொல்லி காட்டுது. 6ஆம் இடத்துல ராகு போய் நிற்கிறாரு. எதிரி பகை பிரச்சனை தான் சால்வ் பண்ணுவீங்க நீங்க. நண்பர்கள் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு கூட்டு தொழில் நல்லா இருக்கும். தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ், மருந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில்கள், எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வேலை பார்க்குற எல்லா இடத்துக்குமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை பார்த்துருவாங்க இந்த நேரம். அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. அரசாங்க தொடர்பு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. விசாகத்துல பிறந்தவங்க பாருங்க ஒரு பொறுமையான குணங்கள் இருக்கும். பொறுமையான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். எப்போதுமே வேலை, உத்தியோகம், வருமானம் இதை பத்தி சிந்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கும் பாருங்க. குடும்பத்துல கடன் பிரச்சனை, போட்டி போராட்டம், தடைகள், மனைவி கிட்ட பிரச்சனை, கணவர்கிட்ட பிரச்சனை, வம்பு வழக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த வழக்க பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனிமே அந்த வழக்குலாம் இருக்காது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும். நண்பர்கள் கூட்டு தொழில் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றது வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு அறிவிஞான சிந்தனை அதிகமா உண்டு. இனிமே அரசாங்க வேலை உண்டு. அரசு முன் அனுகூலம் இருக்கு. பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, பணம் சம்பந்தப்பட்ட வட்டி தொழில் பண்றவங்க நிறைய பேருக்கு லாபத்தை கொடுத்துருவார். இனிமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய தை மாத பலன் துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.